கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் and the presence of the Holy Spirit, உங்களை சந்திப்பதில் to meet you. நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். We are so glad today. இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குவதற்காக ஜெபிப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம். I thank you for praying for this ministry and sustaining this ministry. I personally want to thank you. தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். Pray continually for this ministry. ஜெபமே ஜெயம் என்று பார்க்கிறோம். Prayer brings a victory. ஜெபிக்கிற மனுஷன் ஜெயிப்பான் என்று பார்க்கிறோம். As we know, the one who prays, he has a victory in his life. நம் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். Our God is the one who hears our prayers. அதனால் So நாம் யாவருமே all people, தேவனுக்கு பயன்படுகிற பாத்திரமாய் இருந்தே ஆக வேண்டும். we should be a useful soul for the heavenly kingdom. அதுதான் தேவனுடைய அழைப்பாய் இருக்கிறது. That is the calling of God in our life. அதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். That is the reason God has called us. நேற்று நாம் தியானித்த வண்ணமாக As we meditated yesterday, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று பார்த்தோம். and it says, the Lord God, I will make planted him and I will water it and I will protect it day and night. நம்மை கர்த்தர் உயர்த்த அழைத்திருக்கிறார். God wants us to lift us up. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த அழைத்திருக்கிறார். God has called us to lift your children up. உங்கள் பிள்ளைகள் எதிர்காலங்களை மேன்மைப்படுத்த அழைத்திருக்கிறார். God wants to honor your children's future. நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்க தேவன் அழைத்திருக்கிறார். We should live and have our soul should be happy. ஏனென்றால் நம்மை அழைத்த அழைப்பும் நோக்கமும் Reason, our calling and its purpose are, நாம் நன்றாய் இருக்க வேண்டும். we should be a blessing. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழுது போல Beloved, as your soul prospers, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாயாக என்று சொல்லி பார்க்கிறோம். you may have the life in a full நாம் measure. சுகமாய் இருக்க வேண்டும். We should have a full measure. சுகத்தை விரும்புகிறவராயும் இருக்கிறார். He wants in the pleasure of our life. அதனால்தான் அடிக்கடியாக நம்மோடு கூட உறவு கொள்ள விரும்புகிறார். That is the reason he wants to speak with us continually. ஏதோ வாரத்துக்கு ஒரு முறை அல்ல, Not weekly once he ஏதோ speaks. ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அல்ல. It's not a monthly once he நீங்கள் speaks. உறவுகளை பார்ப்பேன்னு சொன்னால் When you look at your relatives, வாரத்துக்கு ஒரு முறை பேசுவார்கள், விசாரிப்பார்கள். they care and they talk weekly once with you. ஆனால் தேவன் But God, நம்மோடு கூட அடிக்கடியாக சஞ்சரிக்க, நம்மோடு கூட தேவன் சம்பந்தம் கொள்ள விரும்புகிறார். he wants to have fellowship in whatever way it's possible. ஏனென்றால் நம்மை காப்பாற்ற விரும்புகிறார். Reason, he wants to protect us வேடனுடைய கண்ணிக்கும் for the snare of the fallen, பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் for the deadly diseases. பலவிதமான வியாதிக்கெல்லாம் விலக்கி காக்க விரும்புகிறார். He wants to protect us from all kinds of sickness. வியாதி சூழ்ந்த உலகத்தில் வாழ்கிறோம். We are living in the world which is filled with many kinds of diseases. வேதனை மிகுந்த உலகத்தில் வாழ்கிறோம். We are in a painful world. ஒரு கடினமான, ஒரு மாயமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We are living in a non-realistic and a temporary world. தேவன் பாதுகாக்க தான் நம்மிடத்தில் கடந்து வந்திருக்கிறார். God has come to protect us அடிக்கடி for many times, இரவும் பகலும் day and night, எந்த விதமான சேதமில்லாதபடிக்கு without any damage. காப்பாற்ற He is protecting. அவர் அழைத்திருக்கிறார். He has called us. அதனால் So இந்த வேளையிலும் கூட today also, யோவேல் 2ஆம் அதிகாரம் Joel chapter 2 21ஆம் வசனம், verse 21. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். Have no fear, O land, be glad with great joy, for the Lord has done great things. தேவன் நமக்கு பெரிய காரியம் செய்யவே அழைத்திருக்கிறார். God wants us to do great things in our life. ஏனென்றால் அவர் பெரியவர். Reason, he is a great God. ஒரு பெரிய மனிதத்தை நாம் கடந்து போனால், When we go to a great man, ஒரு மனிதன் அந்த நிலைமைக்கேற்றபடி, அந்த அந்தஸ்துக்கேற்றபடியான காரியங்களை தான் செய்யவான். he will do whatever according to his portion. ஏனால் அவன் பெரியவர். Reason, he is a great. ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையான இடத்திலே போனால் அவன் ஏழ்மைக்குரிய காரியத்தை வெளிப்படுத்துவான். When you go to a poor man, he will show the thing of poorness. பெரிய மனுஷன் But a great man தன்னுடைய பெரிய காரியங்களை do with the great things. வெளிப்படுத்துவான். He will reveal that. அதுபோல்தான் தேவன் பெரியவர். Like the same manner God is great. எதிலே பெரியவர்? What is great? உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் Above the world, people in the world, நமக்குள் உங்களுக்குள் இருக்கிற பெரியவர் என்று பார்க்கிறோம். the one who is greater inside of you. வானம் அவருக்கு சிங்காசனம், Heaven is his sitting throne. பூமி அவருக்கு பாதபடி, Earth is his footstool. சகலவிதமான படைப்புகளும் அவருடையது. All the creations belong to him. பூமியும் அதன் குடிகளும் கர்த்தருடையது. The world and the people belongs to the Lord. சகலமும் அவருடையதா இருக்கிறபடினாலே Everything belongs to the Lord. அவர் பெரியவர். He is great. அதனால் பெரிய காரியம் செய்யவே விரும்புகிறார். So he wants to do great things in our life. நாம் என்ன செய்ய வேண்டும்? What we should do? பயப்படக்கூடாது. Should not get discouraged. காரணம்
reason. அடிக்கடியான உறவாய் இருக்கிறார். For many times he is speaking to us. உறங்காமலும் தூங்காமலும் இருக்கிற உறவாய் இருக்கிறார். He is the one who never sleeps and slumber. விலகாமலும் கைவிடாமலும் இருக்கிற உறவாய் இருக்கிறார். He is the one who never leaves us or forsakes us. மறக்காமலும் மாறாமலும் இருக்கிற உறவாய் இருக்கிறார். He never changes and never forgets us. அந்த உறவை யாராலும் உங்களை விட்டு தடுக்க முடியாது. No one can able to separate this relationship from you. நாமே தடுக்க யோசித்தாலும் கூட தேவன் விட மாட்டார். Even though we go far apart, God will never leave. ஒருவேளை நம் வாழ்க்கையில் வந்துவிட்டால் So if a situation comes, விலகவே மாட்டார். he will never move. தேவன் வந்துவிட்டால் நம் வாழ்க்கையிலே If God comes one time, நம்மோடு இருந்தவர்கள் இல்லாமல் போகலாம். people may today will not be tomorrow. தூரமாய் போகலாம். They may go far away. உறவுக்குள்ளாக மரித்து போயிருக்கலாம். They may be in a resting place also. ஆனால் இவர் மரித்தவர் அல்லவே. But our God is not the one. உயிராய் இருப்பதினாலே He is, as he is living forever, பயப்படாதே என்று சொல்லுகிறார். he said, do not get fear. மகிழ்ந்து களி கூறு. He is saying to get நான் rejoice. உயிராய் இருக்கிறேன். He is living நான் forever. பெரியவராய் இருக்கிறேன். I am a great one. நிச்சயமாகவே Surely பெரிய காரியம் நான் செய்வேன். I will do great things for you. அதனால் So உங்கள் வாழ்க்கையிலே in your life, இந்த 7வது மாதத்திலே the 7th ஒரு month, பெரிய காரியம் தேவன் செய்வார். God will do a great இந்த thing for ஆண்டு you. தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் As this year God has உன்னை promised, அதிசயங்களை காணப்படி சொல்லியிருக்கிறார். I will show you my ஒரு பெரிய wonders. காரியத்தை நீ காணும்படியாய் அற்புதம் செய்ய போகிறார். Surely he is going to do great things in our life. விசுவாசிப்போமா? Believe in it. அன்பின் ஆண்டவரே, Dear God, பயப்படாதே என்று சொன்னீர். as you said, do not fear. மகிழ்ந்து களி கொண்டு சொன்னீர். You said to have joy. நான் உனக்கு பெரிய காரியம் செய்வேன் என்று சொன்னதற்காக ஸ்தோத்திரம். As you said, I will do great things for you. பெரிய தேவனே, Great God, நாங்கள் உம்மை யோசிக்கும் போதெல்லாம் whenever we think of you, மகிழ்கிறோம். we are getting rejoicing. மனதார துதிக்கிறோம். We are praising you with the whole heart. மகிழ்கிறோம். We are getting happy. மனதார ஸ்தோத்திரிக்கிறோம். We are thanking you, Lord. ரீதுருபியாதியா. Oh, we thank you, Lord. பயத்தை விலக்கினதற்காக ஸ்தோத்திரம். Thank you for removing இந்த 7வது மாதம் in the 7th ஒரு month. பெரிய காரியத்தை நீ செய்வேன் நாங்கள் விசுவாசிக்கிறோம். Believing you will do a great things for us. ஸ்ரீபலதுருபலபதுருபியாதியா. Thank you for that. சலபலபதுருபலபதுருபியாதியா. நன்றிடுமை துதிக்கிறையா. Thank you on praise. ஆண்டவர் நாம் மகிமைப்படுவதாக Let God name பெரிய be காரியம் glorified. செய்ய போவதற்காக நன்றி Thank you செலுத்துகிறோம். for doing great things. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name I pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.